வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல எல்இடி டிவி பேக்லைட் செக்ஷனை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். அது எப்படி வோல்டேஜ் செக் பண்றது, ஸ்ட்ரிப் எப்படி மாத்துறது எல்லாம் செக் பண்ணியிருந்தோம். இப்ப இந்த டிவிய பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாங்க் ஸ்க்ரீனு. அதாவது பேனல் ஷார்ட்டு. நீங்க ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து பேக்லைட்லாம் வந்துருது. எனக்கு படம் தெரியல. சவுண்டு கேட்குது. சேம் பேக்லைட்டுக்கு இதே மாரி தான் சொல்லுவாங்க. இது பிளாங்க் ஸ்க்ரீனுக்கு இதே மாரி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது, இப்ப நம்மளுக்கு ஸ்டாண்ட் பைல ரிலீஸ் ஆகி டைரக்ட்டா உள்ள போய் வாய்ஸ் வரதெல்லாம் கேட்குது அப்படின்றப்ப, நீங்க மதர் போர்ட்ல எதுலயுமே செக் பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா பேனல்ல வோல்டேஜ் அளந்தா போதும். கடந்த முறை நம்ம பதிவிட்ட ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 35 சப்ஸ்கிரைபர் வந்து புதுசா வந்திருக்காங்க. அந்த வீடியோக்கு மட்டும். தொடர்ந்து பாருங்க. நம்ம வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. போன வீடியோல பேக்லைட்ட பத்தி சொல்லியிருந்தோம். அத பார்த்துட்டு ஒரு 4, 5 நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்க டவுட்ட கிளாரிஃபை பண்ணோம். இன்கேஸ் நான் ஃபோன் எடுக்கலைன்னா, எனக்கு WhatsAppல வாய்ஸ் நோட் போட்டுருங்க. என்ன டிவில என்ன கம்ப்ளைண்ட்டு, என்ன ஃபால்ட்டு சொல்யூஷன் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றேன். இப்போ நம்ம ஸ்கேலர் வோல்ட் செக் பண்ண போறோம். இனிஷியலா 12 வோல்ட் தான். 12 வோல்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. 3.3 வோல்ட்டு, 1.8 வோல்ட்டு, விகாம் வோல்ட் வந்து நம்மளுக்கு வரல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே செக் பண்ணி பார்ப்போம். என்ன ரீசன்னா, சிகேவி லைன் 1, 2ல ஏதோ ஒரு லைன் ஷார்ட்டா இருக்கனால நம்மளுக்கு வந்து விகாம் வோல்ட்டு சுத்தமா வரல. 1.8 வருது, 3.3 வருது, 5 வோல்ட் வருது. லாஸ்ட்டா செக் பண்ணி பாருங்க. இதுதான் விகாம் வோல்ட்டு சுத்தமா வரல. ஸோ அப்போ வந்து சிகேவி லைனில் நம்மளுக்கு ஷார்ட் இருக்குது. இப்போ இந்த சிங்கிள் காஃப் பொறுத்த மட்டும் சிகேவி லைனில் ஷார்ட் வரும். இதை நம்ம எடுத்து விட்டால் படம் வந்துடும். இது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான், பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. ஸோ நம்ம இப்போ எந்த லைனில் ஷார்ட் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம எடுத்து வர போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேனல் நம்பரை இந்த பேனல் நம்பரை கொடுத்துருக்கீங்க, ஏதாவது ஒரு பேனல் நம்பரு. இதை போட்டிங்கனாலே உங்களுக்கு பேனல் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இப்போ நான் லெஃப்ட் சைடு சிகேவி லைனை வந்து சுரண்டி பார்க்குறேன். லெஃப்ட் சைடு சிகே லைன்லேயும் ஃபுல்லாக சுரண்டி அதில் ஓம் செக் பண்ணி பார்க்குறோம். ரைட் சைடு சிகே லைனையும் ஃபுல்லாக சுரண்டி அதில் ஓம் செக் பண்ணி பார்க்குறோம், எது ஷார்ட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பிளைண்ட் மெத்தடு வந்து ஒரு லைனாக கட் பண்ணி பார்க்குறோம். மேக்ஸிமம் 11 பிளேடு யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட 11 பிளேடு இல்லை. ஸோ நம்ம இப்போ உங்களுக்கு விசிபிளாக தெரியறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, பிளேடை வச்சு சுரண்டிட்டு மேலே லைட்டாக தின்னர் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது அந்த ட்ராக் விசிபிலிட்டி நல்லாவே தெரியும். இந்த சிகேவிலேருந்து ரைட் சைடு உள்ள சிகேவி லைன் இதையுமே நம்ம சுரண்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், மொதல் 2 சிகேவி லைனை வந்து கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணிவிட்டு விகாமில் ஆப்ஷனான வோல்டேஜ் நம்மளுக்கு வருதான்னு பார்க்கணும். ஆப்ஷனான வோல்டேஜ் வரலைன்னா அப்படியே கட் பண்ணலைன்னா மறுபடியும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு லைனாக கட் பண்ணணும். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் தின்னர் விடுறேன். தின்னர் விடும்போது உங்களுக்கு லைன் கட் ஆகிறது நீட்டாக தெரியும். போட்டு நீங்கள் அந்த லைட்டை இப்போ நான் கட் பண்ணுறத பாருங்களேன், அந்த லைன் மட்டும்தான் கட் ஆகும். பக்கத்தில் எந்த ட்ராக்குமே டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் மேற்கொண்டு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஜூம் பண்ணி 4Kல தான் ஷூட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, பார்க்குற நீங்களும் கரெக்டாக பண்ணணும்ன்ட்டு. நான் இந்த லைன் கட் பண்ணி பார்த்தேன், நம்மளுக்கு விகாம் வோல்டேஜ் வரல. ஸோ இப்போ இந்த லைன் நல்லா தான் இருக்குதுன்னு மறுபடியும் நான் அதை லெட்டை வச்சு உங்களுக்கு பண்ணுறேன். அது ஜம்பர் கம்பி போடல, லெட்டை வச்சு நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். அது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணலாம். சால்ட்டிங் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு 2 ட்ராக்குமே நம்ம வந்து லெட்டை வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இது ஒன்று ஷார்ட் ஆகிருக்குன்னு மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு சிகேவி லைனில் கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு சிகே லைனில் ஒன்று ஒன்றா கட் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ட்ராக் கட் பண்ணிவிட்டு விகாம் வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுதான்னு பார்க்குறோம். நம்மளுக்கு கம்பல்சரியாக விகாம் வோல்டேஜ் 30 வோல்ட்டு ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அங்கே படம் வந்திருக்கணும். ஸோ நான் கட் பண்ணிவிட்டேன். டிவி ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்குறேன், ஆப்ஷனான வோல்டேஜ் வந்துருச்சா அப்படின்னு. வந்துருச்சுனாலே கம்பல்சரியாக நம்மளுக்கு அங்கே படம் வந்துடும். பாருங்கள், வோல்டேஜ் வந்துருச்சு, 32 வோல்ட் வந்துருச்சு. நம்ம டிஸ்பிளே எடுத்து பார்த்தோம்னா கம்பல்சரியாக படம் வந்திருக்கும். படம் நம்மளுக்கு வந்துருச்சு. அதனால் கவனித்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கோடு இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு லைனில் தான் கட் பண்ணியிருக்கேன்.
அதில் இருக்க 5 லைனுமே சேர்த்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு படம் நல்லா தெளிவாக வரும். இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். சிங்கிள் காப்பை பொறுத்த மட்டும் பேனலில் நம்பரையும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த கம்ப்ளைண்ட்டு தான் ரெகுலராக வரும் இந்த மெத்தடில். ஸோ அதை நீங்கள் எடுத்த உடனே இந்த ட்ராக்கை கட் பண்ணி பழகுறதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆகும். ப்ராக்டிஸ் எடுங்க, சால்டிங் ப்ராக்டிஸ் எடுங்க. அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறன்றதை பாருங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு 4Kல இதை ஷூட் பண்ணி நான் போட்டிருக்கேன். மற்ற எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பான முறையில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சர்வீஸ் பண்ணுற டிவியில் என்ன ஃபால்ட் இருக்குது, அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணதுலாம் ஒன்று தான். நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக அந்த ட்ராக்கை எல்லாமே கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம டிவி ஆன் பண்ணி பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணோன்னா பிபிஎல் லோகோ, அந்த லோகோவிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிக்சரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னு. நம்மளுக்கு தெளிவாக இருக்குது. ஓகே, ப்ராப்ளம் சால்வ்டு. டிவியில் ஏற்படக்கூடிய பழுதுகளை மாடல் நம்பரோட வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் எஸ்டிமேட் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.